டைப் பண்ண கோட்ல ஏதோ மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ஓகே சரி. இப்போ நீங்க சொல்லுங்க வேரியபிள் 1 ஈக்குவல் டு வேரியபிள் 2. இது என்னது? வேரியபிள் 1ல வேரியபிள் இது வந்து இப்போ நம்ம இது கோட்ஸ் போடல சார், ஸ்ட்ரிங் நம்ம அவ்வளவுதான், அதுவும் ஒரு வேரியபிள். ஆமா இது கரெக்டா தப்பா? தப்பு சார். ஏன்? அந்த வேரியபிள் அசைன் பண்ணிருக்கணும் அதுக்கு முன்னாடியே. ஓகே, சோ இந்த வேரியபிள்னா இந்த வேரியபிள் என்னன்றதே பைத்தானுக்கு தெரியாது இல்லையா? இது ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு முன்னாடியே வர எரர், கரெக்டா? எஸ் சார். சோ இது வந்து கம்பைல் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பைத்தான் வந்து இன்டர்பிரிட்டர் அப்படின்றதுனால அதுக்கு கம்பைல் டைம் எரர் கிடையாது. சோ இது வந்து ப்ரோக்ராம் ரன்னே ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இது வேரியபிள் 2 இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது. இதுவே வந்து மற்ற ஹை லெவல் லாங்குவேஜா இருந்தா இது வந்து கம்பைலேஷன் எரர். ப்ரோக்ராம் வந்து கம்பைலே ஆகாது. பைத்தான் வந்து கம்பைலர் கிடையாது அப்படின்றதுனால இது இங்கே அப்படி சொல்ல முடியாது. பட் இது வந்து டைப்பிங் எரர், ப்ரோக்ராம் எழுதும் போதே வரக்கூடிய எரர். ஓகேவா? சோ இது கம்பைலேஷன் எரர் நம்பர் 1. எரர்ல வந்து கம்பைலேஷன் எரர். ரெண்டாவது, இப்போ ஏஜ். இப்போ யூசர் கிட்ட இருந்து ஏஜ் வந்து நான் இன்புட்டா வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்புட் என்டர் யோர் ஏஜ் இப்படி நான் கேட்கிறேன். யூசர் வந்து -10 கொடுத்துட்டாரு. நான் வந்து இஃப் ஏஜ் ஏஜ் லெஸ் தென் 5, பஸ்ல போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஏஜ் லெஸ் தென் 5 print ஃப்ரீ டிக்கெட் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் போடுறேன்னு வச்சுக்கோங்க. -10 நான் கொடுத்துட்டேன். -10 வந்து வேலிடான இன்புட்டா? ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இது வேலிடான இன்புட்டா? ஆனா அப்படி ஒரு இன்புட் கொடுக்கலாமா? யூசருக்கு கொடுக்கறதுக்கு எல்லா வகையான ஃப்ரீடமும் இருக்கு இல்லையா? இங்க வந்து இன்ட்னு டைப் காஸ்ட் பண்ணிருக்கணும், விட்டுட்டேன். யூசருக்கு -10 கொடுக்கறதுக்கு எல்லா வகையான ஃப்ரீடமும் இருக்கு. ஆனா யூசர் வந்து -10 கொடுத்துட்டாரு. ப்ரோக்ராம் ஆஸ் அ ப்ரோக்ராமர் அந்த -10 அலோவ் பண்ணக்கூடாது. கரெக்டா? அலோவ் பண்ணலாமா? சோ இஃப் ஏஜ் லெஸ் தென் 0 இருந்ததுன்னா print invalid age. invalid age போட்டு நான் எக்ஸிட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வேலிடேஷன் எரர். ஒருவேளை இந்த 2 லைன் நான் போடாம விட்டுருந்தேன்னா அது வந்து வேலிடேஷன் எரர். ப்ரோக்ராம் ரன் ஆகும், பிரச்சனை எல்லாம் கொடுக்காது, பிரச்சனையே சொல்லாது. ஏஜ் -10 ஏஜ்ன்றது பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள்ல இட்ஸ் அ நம்பர் வேரியபிள். ஏன்னா இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணிட்டேன். அது -10 இருக்கக்கூடாதுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. -10 இருக்கலாம், -100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 1 lakh இருக்கலாம், எனிதிங். இட் கேன் பி எனிதிங். ஆனா ஏஜ் வந்து 1 lakh இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஏஜ் வந்து -500 இருக்க முடியுமானா இருக்க முடியாது. அது வந்து வேலிடேஷன் ப்ராப்ளம். நான் வந்து ப்ராப்பரா வேலிடேட் பண்ணல, அந்த வேலிடேஷன் எழுதாததுனால வரக்கூடிய எரர். இது பைத்தான் வந்து கம்ப்ளைனே பண்ணாது, இது யூசர் எரர். ஓகே? இந்த -10ன்றத அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணுது, பட் இட்ஸ் யூஸ்லெஸ். இப்போ என்டர் யுவர் இயர் ஆஃப் பர்த்னு கேக்குறோம். இயர் ஆஃப் பர்த்ல வந்து யூசர் 50,000 கொடுக்குறாரு. அது டெஃபினெட்லி இன்வாலிட் இல்லையா? அது வேலிட் கிடையாது. அதுவும் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து யூசர் டெவலப்பர் எரர். டெவலப்பர் வந்து நான் பண்ண தப்புனால ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுது, அது வேலிடேஷன் எரர். மூணாவது வந்து ஒரு கேட்டகரி இருக்கு, denominator equal to 0. okay, quotient equal to 2 divided by denominator. என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0 division error. மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? Infinitive. ஆ?
Infinitive கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. is infinite. Error. Error will be come. என்ன எரர் வரும்? எரர்னா எதனால என்ன எரர் வரும்? எதனால எரர்? Zero error. ஜீரோல டிவைட் பண்ண முடியாது. ஜீரோல டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ இது வந்து அரித்மெட்டிக் கால்குலேஷனே பண்ண முடியாது. ரன் பண்ணி பாப்போம். சோ டிவிஷன் பை ஜீரோ எரர், ஜீரோ டிவிஷன் எரர். இந்த ப்ரோக்ராம கம்பைலராலேயே ரன் பண்ண முடியாது. பைத்தானால ரன் பண்ண முடியாது, சி ஷார்ப்பால ரன் பண்ண முடியாது. எந்த ஒரு கம்ப்யூட்டரால இப்படி ஒரு கோட ரன்னே பண்ண முடியாது. ஏன்னா 2 டிவைடட் பை 0ன்றது இன்ஃபினிட்டின்னு நமக்கு தெரியும். இன்ஃபினிட்டின்றது அன்டிஃபைன்டு. அதுக்கு ஆன்சர் என்னவா வேணா இருக்கலாம். சோ அதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அன்டிஃபைன்டு நம்பர் கம்ப்யூட்டரால அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஒரு நம்பரை டிவைட் பண்ணா இன்னொரு நம்பர் கிடைக்கணும். பட் இதை வந்து கம்ப்யூட்டருக்கு ஹேண்டில் பண்ண முடியாது. இது வந்து எக்ஸப்ஷன். இது வந்து ரன் டைம் எரர். ஈவன் வேலிடேஷன் எரரும் ரன் டைம் எரர் தான். பட் அது வந்து யூசர் எரர், நம்ம வேலிடேட் பண்ணலாம். இது ரன் டைம் எரர். இப்ப நான் சொல்லியிருக்கிறது ரன் டைம் எரர்ன்றது நம்ம கையில எதுவும் கிடையாது. கம்ப்யூட்டராலையும் இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 10 GB ஃபைல ஜென்ரேட் பண்ணுது. ஆனா என் ஹார்ட் டிஸ்க்ல வெறும் 2 GB தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. அப்போ என்னோட ப்ரோக்ராமால 10 GB ஃபைல கிரியேட் பண்ண முடியுமா? It can't. பண்ண முடியாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்ககிட்ட ஒரு பென் டிரைவ் இருக்கு, 16 GB பென் டிரைவ். அதுல ஆல்ரெடி 15.5 GB நீங்க படம் காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க, மூவிஸ் காப்பி பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கு மேல ஒரு 1 GB மூவியை நீங்க காப்பி பண்ணணும். பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ என்னோட ப்ரோக்ராம் ஒரு ஃபைல காப்பி பண்ணுது அப்படின்னா பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா அவுட் ஆஃப் டிஸ்க் ஸ்பேஸ் அப்படின்னு IO எரர் வந்துடும். டிஸ்க் ஸ்பேஸ் இல்ல. அது வந்து என் ப்ரோக்ராம்ல பிரச்சனையான என் ப்ரோக்ராம்ல பிரச்சனை கிடையாது. உங்க பென் டிரைவ்ல மெமரி இல்ல, ஹார்ட் டிஸ்க்ல மெமரி இல்ல அப்படின்றதுனால தட் பிகம்ஸ் அ ரன் டைம் எரர். அது வரும், வராமையும் இருக்கும். இப்போ இந்த 16 GB பென் டிரைவ்ல மெமரி இல்லைன்றதுனால அந்த எரர் வந்தது. ஒருவேளை மெமரி ஃப்ரீயா இருந்ததுன்னா காப்பி ஆயிட்டு இருக்கும் இல்லையா? சோ இப்பயும் இந்த டினாமினேஷன் 0 வந்ததுனால எரர் வந்தது. ஆனா 1 வந்தா இட்ஸ் அ வேலிட் ஆபரேஷன். இது ரன் ஆயிருக்கும். சோ டிவைடட் பை 0ன்னு போட்டா இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது கம்ப்யூட்டருக்கே தெரியாது. இது எக்ஸப்ஷன். இந்த எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்றது? சோ இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடந்துருச்சு. கம்ப்யூட்டர் வந்து இது எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் வந்துருச்சு. கம்ப்யூட்டருக்கு வந்து அது எதிர்பார்த்த மாதிரி இன்புட் இல்ல. கம்ப்யூட்டருக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த இன்புட்டை இல்லைன்னா இந்த ஆப்ரேஷனை எப்படி பண்றதுன்னே தெரியல அப்படின்னா எரர் சொல்லும். ஓகேவா? எரர் சொல்லிடும். அந்த மாதிரி எரரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ட்ரை கேட்ச். ட்ரை எதை ட்ரை பண்றோம்? இந்த மாதிரி ஒரு நம்பரை டிவைட் பண்ண ட்ரை பண்றோம். கேட்ச். கேட்ச்ன்றதுல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அங்க வந்து கேட்ச் பண்ணோம். ட்ரை கேட்ச் பிரிண்ட். ஏன் இப்படி வருது? ட்ரை சாரி கேட்ச் இல்ல, எக்ஸப்ட். கேட்ச்ன்றது சி ஷார்ப் ஜாவாலலாம் கேட்ச்ன்னு இருக்கும். இங்க எக்ஸப்ட். ட்ரை எக்ஸப்ட் cannot divide. கீழே இருக்கிறதெல்லாம் நான் கமெண்ட் பண்ண போறேன். கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ cannot divide. இப்போ இதை நான் ரன் பண்ணி பாக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்த எரர் வருதா அப்படின்றத நான் பாக்குறேன். cannot divide. இப்போ ப்ராப்பரான எரர் வருது. முன்னாடி வந்த அந்த எரர் வரல. இப்ப என்ன பண்ணிருக்கோம்? முன்னாடி நடந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, முன்னாடி பண்ணதை இந்த ட்ரை எக்ஸப்ட் போடல. ஸோ இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ட்ரை கேட்ச்ன்னு இருக்கும். ஓகே, ட்ரை கேட்ச் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்க. எக்ஸப்ஷன் வந்ததுன்னா கேட்ச் பண்ணோம். ஸோ எக்ஸப்ஷன்ன்றது வந்து என்னன்னா ரன் டைம் எரர். நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்ம ப்ரோக்ராம்க்கு ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா எக்ஸப்ஷன் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை நீங்க காப்பி பண்ண சொல்லிட்டீங்க, ஃபைல் காப்பி ஆகிக்கிட்டு இருக்கு, பென் டிரைவை பிடிங்கிட்டீங்க. அப்போ என் ப்ரோக்ராமுக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுமா?
அது பென்ட்ரைவ் இருக்குன்னு நினைச்சு காப்பி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. காப்பி பண்ணிட்டு இருக்கும்போது பென்ட்ரைவை பிடிங்கிட்டீங்க. அப்போ என் ப்ரோக்ராம்க்கு அடுத்து என்ன பண்ணணும்ன்றதே தெரியாது. அந்த டைம்ல ரன் டைம் எரர் வந்துடும், எக்ஸப்ஷன். தட்ஸ் அன் எக்ஸப்ஷன். ஸோ ஒரு ரெண்டு நம்பரை டிவைட் பண்றோம், 0ன்னு கொடுத்துட்டீங்க டினாமினேட்டரை. அது எப்படி டிவைட் பண்ணணும்ன்றது கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்போ எக்ஸப்ஷன் சொல்லும், என்னால இதை பண்ண முடியாது, எனக்கு இது பண்ண தெரியாது அப்படின்றத ஒரு எக்ஸப்ஷன் சொல்லும். ஸோ அந்த எக்ஸப்ஷனை நம்ம கேட்ச் பண்ணி டினாமினேட்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா இந்த எக்ஸப்ஷனை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டோம்னா ப்ரோக்ராம் நின்று போயிடும். ஸோ என் ப்ரோக்ராம் அப்படியே நின்று போக விடக்கூடாது. அந்த டைம்ல வந்து என்ன பண்ணணும், அதை கேட்ச் பண்ணி அதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல டினாமினேட்டர் வந்து 0வா இருக்கு அப்படின்னா அதை கேட்ச் பண்ணி cannot divide அப்படின்னு சொல்லி நான் யூசர்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, யூசர்கிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி போட்டு பாருங்க. இப்போ நான் என்னோட கம்ப்யூட்டர்ல கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி போட்டு பார்க்குறேன். உங்களுக்கு தெரியாது, நான் ஷேர் பண்ணல. பட் நான் ஜஸ்ட் 2/0 நான் போட்டு பார்க்க போறேன். அதே தான் நான் போட்டது தான் வருது, cannot divide, எக்ஸ்ட்ரா 2 வேர்டு வருது 0. உங்க கால்குலேட்டர் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருமா? இதுக்காக நான் 2/0 அப்படின்னு போட்டேன்னா உங்க கால்குலேட்டர் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருமா? அப்படின்னா ஆகாது. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க கால்குலேட்டர் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகாது. இன்ஸ்டெட் இட் கிவ்ஸ் அ மீனிங்ஃபுல் எரர், cannot divide by 0. அப்போ யூசருக்கு வந்து தெரியும், ஓகே இது நம்ம டிவைட் பண்ணக்கூடாது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படின்றது யூசருக்கு தெரியும். இப்போ நான் ஒருவேளை டினாமினேட்டர் வந்து 1ன்னு கொடுக்குறேன். இங்க நான் வந்து ஆக்சுவலி பிரிண்ட் quotient is இந்த மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 0 போடுறேன். இப்போ இந்த லைன் நம்பர் 9 ரன் பண்ணும் போதே எக்ஸப்ஷன் வந்துடும். அப்போ லைன் நம்பர் 10 எக்ஸிக்யூட்டே ஆகாது. லைன் நம்பர் 10 எக்ஸிக்யூட்டே ஆகாது. கேட்ச் பிளாக்குக்கு வந்துடும். கேட்ச் பிளாக்ல இருந்து இது cannot divide by 0 அப்படின்னு வரும். இப்போ நான் டினாமினேட்டர் 0க்கு பதிலாக 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிச்சுவேஷனை கம்ப்யூட்டரால ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியும். So there is no exception. Quotient is 2.0. ஏன் Q வர மாட்டேங்குது? Q ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரியல. இப்போ கரெக்டா வந்துருச்சு, ஏன்னு தெரியல. ஃபைன். ஸோ கோஷன்ட் இஸ் 2.0ன்னு வருது. இப்போ நான் 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தோம்னா எனக்கு இங்க எக்ஸப்ஷன்ல பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆகும். தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷன்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, 0 டிவிஷன் எக்ஸப்ஷன். ஸோ cannot divided by 0, ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிடும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.